ஐயா வைகோ சொல்கிறதெல்லாம் ஒரு நகைச்சுவாக எடுத்து அது கடந்து போகணும் தான் ஒரு பார்வையாக பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு கட்சி எல்லாமே இருக்குது. இல்லை பல விஷயங்களுக்கு திரும்ப அமைதி காக்கிறார் இந்த ஆட்சியில் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. அண்ணன் விஜய் அவர்கள் வரணும், ஒரு சரித்திரம் படைக்கணும், ஒரு வரலாறு சொல்லணுங்கிற மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் ஊழல் இந்த விஷயத்தில் நடக்குது அப்படின்னு விசிகாவின் பொருளாளர் SS பாலாஜி ஒரு குற்றச்சாட்டை பொதுவெளியில் பகிரங்கமாக வைக்கிறார். குற்றச்சாட்டு சொல்கிறாருன்னா அது அவர் பார்வையில் அது குற்றச்சாட்டாக இருக்கலாம், அவர் பார்வையில் ஊழலாக இருக்கலாம். ஆனால் அரசுன்னு ஒன்று இருக்குது, அந்த அரசின் விதிப்படி தான் ஒரு டெண்டர் விட முடியும், எதுவுமே பண்ண முடியும். கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி பேசுவது முறையா? கூட்டணி இல்லைங்கிறத நான் முதல் பார்வை நான் வைக்கிறேன். ஏன்னா நாங்கள் தோழமையோட தான் அந்த உணர்வில் அங்கே இருக்கிறோம். அதுவே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. முதல்ல தோழமை கட்சி கூட்டணியே இல்லைங்கிறீங்க, நேற்று கையெல்லாம் தூக்கி காமிக்கிறீங்க. தெரியாமல் மக்கள் ஓட்டு போட்டுக்கிட்டாங்க. நான் எல்லாருக்கும் முதலமைச்சர் ஆகிட்டாரு, இது ஸ்டூடியோக்கான ஆட்சியாக மாறிடுச்சு. அப்போ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்து தான் அவனுக்கு வேறு வழி கிடையாது. 2 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, 2 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்ற 2 நாடாளுமன்ற உறுப்பினர், 2 சட்டமன்ற உறுப்பினர். விசிக கூட்டணியிடம் போட்டு கிட்டத்தட்ட 28 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. இல்லை உங்கள் ஓட்டு போலன்னு தான் உங்கள் தலைவரே சொல்கிறாரு. நிர்வாகிகள் அங்கே ஒத்துழைப்பு கொடுக்கல, ஏன் வேட்பாளர் ஒத்துழைப்பு தான் சொல்லியிருக்காரு. தேர்தலுக்கு முன்னாடி 4ல் 1 ஓட்டு எங்கள் ஓட்டு இருக்குன்னு சொன்னார். தேர்தல் முடிஞ்ச அப்புறம் சரியாக இங்கே நிர்வாகிகள் வேலை செய்யலை திமுகவுக்காக அப்படிங்கிறாரு. எங்கள் ஓட்டு விழுவிலோனா வேறு எப்படி ஜெயிச்சிருப்பாங்க? அப்போ நாங்கள் காலாவதியான மதிமுகவா, ஆனால் காலாவதியான தேமுதிகவா? இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT holidays. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவின் திரு இசையமுதன். வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. நேற்று தாவேகா தனது தோழமை கட்சிகளுடன் ஒரு கூட்டணி போட்டாங்க. பிரம்மாண்டமாக ஒரு பார்ட்டிலாம் கொடுத்து அந்த விருந்து நடந்துச்சு. அதில் விசிகா தலைவர் உட்பட திமுகவோட கடந்த காலத்தில் அணி சேர்ந்த அனைத்து தலைவர்களும் பங்கேற்றிருந்தாங்க, இடதுசாரிகள் நீங்களாக. இப்போ நேற்று என்ன பேசப்பட்டுச்சு, அதில் என்ன முடிவு எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு எதுவுமே தகவல்கள் எதுவும் வெளிவரல. இதை நீங்கள் தான் சொல்லணும், என்ன பேசப்பட்டுச்சு, என்ன முடிவு எடுக்கப்பட்டுச்சு? அந்த கூட்டங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள், அங்கீகாரம் பெற்ற கட்சிகள், குறிப்பாக இடது சிந்தனை கொள்கை உள்ள இயக்கங்கள், அதை எல்லாமே ஒரு அரவணைச்சு அண்ணன் விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு இயக்கத்தை ஒரு கூட்டத்தை நடத்தினாங்க. அதில் நம்ம அடுத்த நகரமாக இந்த தமிழ்நாட்டுக்கு நலன் சார்ந்து நம்ம எப்படி காய் நகர்த்தி கொண்டுட்டு போகணும், அது சார்ந்து முக்கிய நிறைய முடிவுகள் அவங்க எடுத்தாங்க. ஏன்னா அந்த கூட்டத்தில் எங்களுடைய தலைவர் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த தலைவர் அவர் சொன்னால் தான் அது சரியாக இருக்கும். நான் தனிப்பட்ட முறையில் இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்கான்றதுனால தான் இதை நான் தவிர்த்துட்டு நான் மற்றபடி செய்தி போகிறேன். நான் இந்த கூட்டங்கிறது ஒரு ஆரோக்கியமான கூட்டம். இந்த கூட்டம் நடத்தினால் மட்டும்தான் அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வளர்ச்சியை நோக்கி நகரும் என்பதனால அண்ணன் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். அது எங்களுடைய தலைவர்களும் கலந்துருக்கிறார். அது நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா இது வளர்ச்சி நோக்கியே நகர்ந்து போய்கொண்டே இருக்குங்கிறத எங்களுடைய பார்வையாக இருக்குது. இல்லை அதில் திருமாவளவன் அவர்கள் வைகோ அவர்களோட கைகோர்த்து நிற்கிறார். சில நாட்களுக்கு முன்னாடி தான் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். கிளைகள் கூட இல்லாத கட்சிக்கு 8 சீட்டு கொடுத்தாங்க, அழிஞ்சு போகிற கட்சிக்கு 10 சீட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சார். அந்த கிளைகள் கூட இல்லாத கட்சி 8 சீட்னா அது விசிகா தானே. அப்போது அது விசிகா எப்படி எதிர்கொள்கிறது? விசிகாங்கிறது 234 தொகுதிகளிலும் பூத் ஏஜென்ட் போடக்கூடிய ஒரே கட்சினா அது விசிகா மட்டும் தான். திமுக, அதிமுக, அதன் பிறகு பார்த்திங்கன்னா விசிகா தான். ஆனால் ஐயா வைகோ அவர்கள் இது சொல்லியிருப்பது உள்ளபடியே ஒரு நகைச்சுவையாக தான் நம்ம எடுத்துக்கணும். மற்றபடி இது ரொம்ப ஆழமாக சிந்திச்சு போகக்கூடாது. ஏன்னா இது கிளைகள் இருக்கக்கூடிய கட்சி கிடையாது. இது ஆலமரமாக நிற்கிற ஒரு பெரிய ஒரு இயக்கம், தலைவர் வழிவகுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி. அதனால் ஐயா வைகோ சொல்கிறதெல்லாம் ஒரு நகைச்சுவாக எடுத்து அது கடந்து போகணும் தான் ஒரு பார்வையாக பார்க்கணும். ஏன்னா அவர் என்றைக்கு திமுகவோட கூட்டணியில் இருந்து என்றைக்கு அவர் அதிமுகவில் ஒரு கூட்டணி வந்தாரோ அன்றைக்கே அவர் அவருடைய அரசியல் தேய்மானம்ங்கிறது கொஞ்சம் இருந்துச்சு. இன்றைக்கி அவங்களுக்கு கட்சி எல்லாமே இருக்குது. இப்போ எங்களுக்காக கிளைகள்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாரு. மதிமுகன்னு ஒரு கட்சி இருக்காங்கிறது உள்ளபடி எங்களுக்கெல்லாம் தெரியல. அப்படி யாராவது சொன்னால் மட்டும்தான் எங்களுக்கு தெரியுது.
அதனால் நாங்கள் அண்ணன் வைகோ அவர்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஒரு பேசும் பொருளாகவே எடுத்துக்கிறது கிடையாது. அதெல்லாம் நாங்கள் வந்து கடந்து போகணும் தான் எங்களுடைய நினைவில் நாங்கள் இருக்கிறோமோ ஒழிய அதை நாங்கள் பெருசும் போல எடுத்துக்கல. இதில் விசிக தலைவர் மாறி மாறி பேசுகிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிமுகவிலிருந்து வரக்கூடிய எம்எல்ஏக்களை தாவேக்க அங்கீகரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு தவறான அரசியலாக பார்க்குறோம், இது வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரம் அதிமுகவினுடைய உட்கட்சி அரசியலாகவும் பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருந்தார். அடுத்த நாள் கொடுக்கக்கூடிய பேட்டியில் இது அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லைண்ணே, அரசியலுங்கிறது நொடிக்கு நொடி ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்கும். ஆனால் எங்கள் தலைவர் சொன்னது அது உண்மை தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கடைசியாக சொன்னது கூட அது உண்மை தான். எது உண்மை? ரெண்டில் இல்லை, ரெண்டுமே உண்மை தான். அது உண்மையாக இருந்தால் அப்போ இதுவும் உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா பொய் பேசணும் அவசியம் கிடையாது. இல்லை, உண்மையை மட்டும்தான் பேசணும் எங்களுக்கு அவசியம் இருக்குது. ஏன்னா ஏற்றுக்கொண்ட பாதை, ஏற்றுக்கொண்ட கொள்கை அப்படிங்கிறதுனால வந்து பிறண்டு பேச மாட்டாங்க தலைவர். நிதானமாக நிறுத்தி அழகாக வந்து உண்மையை மட்டும் பேசிட்டு போவார். அன்னைக்கு சொன்னது வந்து அதிமுக வந்து டிவிக்கு வர்றது வந்து உள்ளபடியாக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, அது வந்து சங்கடமே மாறுகிறாருங்கிறதான விமர்சனம். இல்லை இல்லை, அதன் பிறகு வந்து எதனால் வந்து நம்ம ஒரு ஆய்வு செய்கிறோம், எதனால் வந்து நம்ம உற்று நோக்கி பார்க்கும்போது ஒரு தலைமை தான் இது தவறு செய்கிறோமா, அப்போ அதனால தான் இவங்க பிடிக்காம வெளியே வராங்களா அப்படின்னு ஒரு நீரோட்டத்தில் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதன் அடிப்படையில் எங்கள் தலைவர் வந்து அந்த பார்வையில் பேசியிருப்பார் ஒழிய பிறண்டு பேசுறதுக்கான வாய்ப்புகள் உள்ளபடியே கிடையாது. அது நியாயமாக வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் தான் இருக்கும் ஒழிய பிறண்டு பேசுறதுக்கான வாய்ப்புகள் ஒன்றுமே இருக்கு. ஒரு ஜனநாயக சக்தின்னு நீங்களே அடிக்கடி சொல்லிப்பீங்க. இன்னைக்கு ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்து வருதா? ஏன்னா எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணுறாங்க, அடுத்து போய் தாவேக்கால சேர்றாங்க. அதிமுகவில் 6 எம்எல்ஏக்கள் இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கூட நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் எம்ஆர் விஜயபாஸ்கரும் விஜயபாஸ்கரும் இன்னும் 2 முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி இந்த மாதிரி போய் சேர்ந்துருக்காங்க, 4 பேராக. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம எப்படி இதை பார்க்குறது? ஜனநாயகன் படத்துக்கு ஒரு ஆபத்து வரும்போதும் அன்றைக்கும் ஒரு அறிக்கையோ அவர் ஆதரவு கொடுத்தது எங்கள் தலைவர்கள் தான். அதே போல் வந்து இன்றைக்கி டிவிக்கு ஆட்சியில் வந்து ஒரு அண்ணன் விஜய் அவர்கள் வரணும், ஒரு சரித்திரம் படைக்கணும், ஒரு வரலாறு சொல்லணுங்கிறது இன்றைக்கி நான் ஒரு ஆதரவு கொடுத்தோன்னு நாங்கள் தான். அதே போல் வந்து 2006 வந்து நாங்கள் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுத்து அவங்க உள்ளபடி ஒரு அரண்போல் காத்திருந்தோம். அதே போல் வந்து திமுகவும் நாங்கள் வந்து ரொம்ப மிகப்பெரிய தோழமையாக இருந்தோம். இது எல்லாமே என்னென்னா நாங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நாங்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஒரு இணக்கமாக இருக்கணும், ஒரு அன்பாக இருக்கணும், ஒரு கொள்கை கோட்பாடாக இருக்கணுங்கிற ஒரு பார்வையில் தான் ஒவ்வொரு செய்திகளும் எங்களுடைய தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு விஜயபாஸ்கர் வர்றது இவங்கெல்லாம் வர்றது என்னென்னா அவங்களும் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்காக அவங்க வராங்களோ அப்படிங்கிறது ஐயம்ங்கிறது உள்ளபடியே எங்கள் போன்ற தோழர்களுக்கு எழுது. ஆனால் இது யார் யோசிக்கணும்? இந்த டிவிக்கு தரப்புல தான் யோசிக்கணும். இப்போ நம்ம அதிமுகவுக்கு திமுக மாற்றாதான் நமக்கு வந்து கட்சிகள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே அதிமுக வந்து உள்ளபடியே இப்போ டிவிக்கு வராங்களோ எப்படி மனநிலை மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறது உள்ளபடி அது அவங்க தான் யோசிக்கணும், அது அவங்க தான் பார்வையாக பார்க்கணும். ஏன்னா மாடல் ஆட்சி வேண்டாம்னு சொல்லி தான் வந்து மக்கள் வந்து ஸ்டுடியோ ஆட்சி ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ வந்து ஸ்டுடியோ ஆட்சியும் ஏற்றுக்கணும், மக்கள் வேறு எந்த ஆட்சி ஏற்றுக்குவாங்க. அப்போ மக்கள் எல்லாமே எங்கள் பக்கம் திரும்புவாங்கிறது எங்களுடைய பார்வையை நாங்கள் யோசிக்கிறோம். நாங்கள் அதனால் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து நிறுத்தி நிதானமாக அழகாக அது வந்து அவர் காய் நகர்த்துங்கிறது எங்களுடைய பார்வையாக இருக்குது. அது இல்லைன்னா அவ்வளோபடியே அது மாறி போயிருந்தது தான் ஒரு நிகழ்வு. இது மாதிரி சமீபத்தில் பேசுகிற நிகழ்ச்சியில் கூட காட்டுமன்னார் கோவிலில் நான் ஏன் போட்டி போடலைன்னு என்கிட்ட கேட்குறவங்க ஒருத்தர் கூட திமுக தலைமையை நோக்கி இந்த கேள்வியை வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாரு. இவர் ஏன் போட்டி போடலைங்கிறது இவர் தானே விளக்கணும், திமுக அப்படி விளக்கும் இல்லைண்ணா. காட்டுமன்னார் தொகுதியில் தலைவர் ஏன் நிற்கலன்னு ஒரு தடவை வந்து திமுக யாராச்சும் சொன்னாங்களா அப்படின்னு தான் நான் வந்து ஒவ்வொரு செய்தியாளரும் அப்படி கேள்வி எழுப்புறாங்க. அப்படியே அந்த கேள்வி எழுப்புகிற நேயர்கள் வந்து ஏன் வந்து திமுக மீது ஏன் கேள்வி எழுப்பல, அந்த அர்த்தத்தில் தான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. இல்லை, இவர் தான் போட்டியிட போகிறதா அறிவித்தார், அப்புறம் மறுபடியும் இவர் தான் பின்வாங்கினார், அப்புறம் இவர் தான் அங்கே ஜோதிமணின்னு ஒருத்தரை போட்டிடுறாருன்னா அவர் தானே விளக்கணும், ஏன் திமுகட்ட போய் கேட்கணும்? இதை கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து அது தலைவர்கிட்ட மட்டும் அது நோக்கி வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக தலைவர் பதில் சொல்லலாம். ஆனால் வரக்கூடிய அம்புகள் எல்லாமே திமுக சொல்லி தான் இவர் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. அந்த பார்வையில் எல்லாமே கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ வந்து நான் போட்டி போட்டேன், நான் வந்து போட்டி போட விருப்பப்பட்டேன், நான் போட்டி போடலை அப்படின்னு வந்து தலைவர் ரொம்ப தெளிவாக பேசிட்டார். அது மறுபடியும் அது பேசாத பொருள் பேசும் பொருளாக வந்து பூகம்பமாக கொண்டுட்டு வந்தாங்கன்னா அப்போ எதை நோக்கினா அப்போ போய் நீங்கள் போய் திமுகவில் போய் கேளுங்க. நான் பேசிட்டேன், நான் போட்டி போடுறேன்னு சொன்னேன், நான் பேசிட்டேன், நான் போட்டி போடுறேன்னு சொன்னேன், நான் நிற்கலன்னு சொல்லிட்டேன். அப்போ இவங்க திமுக தான் காரணம் நினைக்கிறீங்கன்னா அப்போ இப்போ திமுக கேட்டு பாருங்க. நான் தான் போட்டி பண்ணி சொல்கிறேன், இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. அப்போ நீங்கள் திமுகவாக இருக்குன்னு நினச்சி நீங்கள் பேசிங்கன்னா இப்போ திமுக கேட்டு பாருங்க. அது பார்வை அதை நோக்கி தான் நகரும், அந்த அம்பு அதை நோக்கி தான் போகும். அப்போ அவங்க திமுகவில் கேட்டால் என்ன தவறு இருக்குது? இல்லை, பல விஷயங்களுக்கு திரும்ப அமைதி காக்கிறார் இந்த ஆட்சியில் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. ஒன்று மயிலாடுதுறை தரங்கம்பாடியில் நடந்த அந்த ஆணவ கொலை சம்பந்தமான விஷயம், இன்னொன்று இந்த அணுக்கனிமம் சுரண்டை எடுக்கிறாங்க கன்னியாகுமரியில், அந்த மாதிரியான விஷயத்தை கூட அமைதி காக்கிறாங்க அப்படிங்கிறது. அடுத்து முன்னாள் இப்போ இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய அமைச்சர்களில் சிலர் வந்து போதைப் பொருள் பயன்படுத்தினதாக ஒரு குற்றச்சாட்டுலாம் இருக்குது. இப்படி பல விஷயங்களை கண்டும் காணாமல் இருக்காரு திருமா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. இப்போ தரங்கம்பாடி பிரச்சனைங்கிறது வந்து எங்கள் கட்சியுடைய தோழர் அவர் பேர் மாரியப்பனுடைய பையன் பார்த்திபன் தான் நினைக்கிறேன். அவர் தான் வந்து அந்த பகுதியிலே வந்து இந்த திவ்ய ஒரு குழந்தை, அந்த பாப்பா வந்து வேறு சமூகத்தை சார்ந்தவங்க. 2 பேரும் உள்ளோட ரொம்ப தீவிரமாக லவ் பண்ணுறாங்க. பெண் தரப்பில் வந்து நம்ம அந்த மாணவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அதன் பிறகு வந்து அந்த மாணவன் தனியாக சரி வேண்டாம் நமக்கு லவ்லாம் வேண்டாம்னு சொல்லி உள்ளபடியே அவன் வந்து அன்றாட நிகழ்வும் வந்து உள்ளபடி பார்த்துட்டு இருக்கிறான். அதன் பிறகு அந்த இருவருக்கும் பேச்சுவார்த்தையோ என்னென்னு தெரியல. அதன் பிறகு வந்து ஒரு முதல் நாள் வந்து அவங்களை போட்டு கட்டி போட்டு அடிக்கிறாங்க. அந்த பையனை வந்து நல்ல புளிய மரத்தில் வந்து அந்த கட்டி போட்டு அடிக்கிறாங்க. கட்டி போட்டு அடித்த பிறகு வந்து தகவல் கிடச்சி எங்கள் மாவட்ட செயலாளர் வந்து அன்பரசன் இருக்கார், அவரு மாரியப்பன் இவங்கெல்லாம் அங்கே நேரடியாக காவல்துறைக்கு போய் வந்து அங்கே வந்து புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்துட்டு மறுநாள் காலையில் அவங்க வராங்க. அதன் பிறகு வந்து காவல்துறையும் வருது. வந்து அதெல்லாம் வந்து ஒரு 5 பேர்த்துக்கு போலீஸ் பிடிக்கிறாங்க. அது பிறகு கூட்டிகிட்டு போகிறாங்க, ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ வந்து எஃப்ஐஆர் போட சொல்லி எஃப்ஐஆர் போடல. அப்போ மறுபடியும் இல்லை நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு தான் வந்து பெரிய வந்து கலெக்டரேட்லாம் போய் மனு கொடுத்து பிசிஆர் கமிட்டிலாம் போய் கலந்துக்கிட்டாங்க. அதன் பிறகு என்னென்னா அப்போ வந்து அந்த அடித்த வழக்குக்கு மட்டும் SC ST வழக்கு பதிவு பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பையனுக்கானு சொல்லி வந்து ஒரு பார்வையை கேட்கும்போது மறுபடியும் அலச ஆரம்போது அவன் வந்து ஒரு மாட்டு கொட்டையில் வந்து நின்றுக்கிட்டே அப்படியே தொங்குறாங்க 2 பேருமே. இப்போ ஆல்ரெடி ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது அடித்து கொண்டுருக்கலாம். வந்து நின்றுக்கிட்டே வந்து தொங்க முடியுமா? தொங்க முடியாது. செந்தில் ஒரு படத்தில் வந்து தொங்குற மாரி இவங்க நின்றுக்கிட்டே அப்படியே தொங்குறாங்க. ஒரு பக்கம் வந்து பெண்ணு, ஒரு பக்கம் அந்த ஆணும் தொங்குறாங்க. அப்போ வந்து யார் அங்கே அவங்க அப்பா பேர் கூட நல்ல லட்சுமணன் நினைக்கிறேன். அந்த லட்சுமணன் இன்னும் ஒரு 4-5 பேர் இதெல்லாம் சேர்ந்து வந்து மறுபடியும் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து வழக்கு பதிவு வந்து SC ST போட முடியாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா 106 மட்டும் போட்டு வழக்கு பண்ணுறாங்க. நாங்கள் வந்து அது உடல் பரிசோதனை செஞ்சு தான் நாங்கள் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காவல்துறை வந்து சொல்கிறது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்குது. அதை தான் வந்து எங்கள் கட்சி தோழர்கள் வந்து சாலை மறியல் பண்ணி அது பெரிய போராட்டம் பண்ணுறாங்க. அது இன்னமும் அந்த பிரச்சனை அது அந்த பேப்பர் வந்தால் தான் அவங்க உள்ளபடி அதை பார்த்து இது எப்படி இந்த விபத்தா இல்லை வந்து கொலையா இல்லை தற்கொலையா அப்படின்னு தெரிஞ்சு பார்க்கும் பொழுது யாரும் தற்கொலைங்கிறத ஒத்துக்க முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி நின்றுக்கிட்டே எப்படி தற்கொலை செய்ய முடியும்? ஆமாம். அப்படிங்கிறப்ப விசிக பாதிக்கப்பட்டவங்களுக்காக அதில் என்ன குரல் கொடுக்குது? மற்ற கட்சிகள் எதுவும் பெருசாக குரல் கொடுத்த மாதிரி தெரியல. விசிகாவும் அவங்களை கைவிடுதாங்கிறத கேள்வி. அப்படி இல்லை. வந்து ஆவணகுலை வந்து கோகுல்ராஜில் வழக்கில் இருந்து கூட இந்த நிகழ்வு வந்து உடுமலை சங்கர் நிகழ்வு வந்து கூட இந்த வழக்கும் சரி எல்லா வழக்கிலுமே வந்து என்ன ஏதுன்னு சொல்லி எங்கள் மாவட்ட செயலாளர் போய் அந்த ஊரில் அந்த வழக்கில் காட்டின தீவிரத்தை இதில் விசிக தலைமை காட்டுதா? தலைமை காட்டாமல் வேறு யாருன்னு இந்த நிகழ்வு கொண்டு வந்துருக்க முடியும்? இப்படி யாருன்னு வந்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்க முடியும்? தலைமையை காட்டாமல் எப்படி வந்து ஒரு மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்க முடியும்? ஒரு தலைமை காட்டாமல் எப்படி வந்து ஒரு பிசிஆர் வழக்கு கூட்டத்தில் எப்படி கலந்துக்க முடியும்? ஒரு தலைமை சொல்லாமல் எப்படி ஒரு கட்சி போய் வந்து ஒரு வேறு வழக்கு சம்மந்தமாக காவல்துறை சம்மந்தமாக சேர முடியும்? அப்போ தலைவர் சொல்லி தானே வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறாங்க. தலைவரோட ஒப்புதல் பெற்று தானே அந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. தலைவர் ஒப்புதல் பெற்று தானே வந்து அவங்க காவல்துறை ஸ்டேஷன் போய் பேசியிருக்காங்க. தலைவரோட ஒப்புதல் பெற்று தானே வந்து அந்த கலெக்டரேட் ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. அப்போ தலைவர் ஒப்புதல் பெற்று தானே வந்து விரோத பிரச்சனை பண்ணுமே இருந்தால் கூட எங்களுக்கு கடந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு தலித் சமூகத்தில் சார்ந்த ஒருத்தர் மீது தாக்குதல் நடத்தப்படுது, அது போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய மரணமாக இருக்கலாம், அல்லது வேறு விதமான ஒரு ஆணவ படுகொலை கவின் போன்ற விவகாரமாக இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் திருமாவளவன் நேரில் போனார். அங்கே அவங்களுடைய அப்பாவை சந்திச்சு ஆறுதல் சொன்னார். முதல்வருக்கு வந்து அழைச்சிட்டு வந்து அவங்கக்கிட்ட என்னென்ன உதவிகள் பெற முடியுமோ அதெல்லாம் பண்ணார். அப்போ இந்த இதில் மற்றவர்கள் மாதிரி ஒரு அமைதியாக இருக்காரு. அப்படி இல்லை. இந்த வழக்கில் எங்கள் தலைவர் போவார். அன்னைக்கு நடந்த அதை விட அவருக்கு முக்கியம் விசிக வந்து தாவேக தோழமை கட்சியில் கூட்டணியில் கலந்துக்கிறது தான். இல்லை அன்னைக்கு நடந்த நிகழ்வுங்கிறது வந்து தலைவர் வேற ஒரு நிகழ்ச்சியில் இருந்தார். அந்த நிகழ்ச்சி ரத்து பண்ண முடியல. அதனால வந்து எங்களுக்கு அது கொஞ்சம் போகமில்லை. அதனால் வந்து தலைவர் வந்து அந்த பையனோட அப்பாட்ட நேரடியாக வீடியோ காலில் பேசினார். அதன் பிறகு வந்து மாவட்ட செயலாளர்கிட்ட பேசினார். கிட்டத்தட்ட வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாரும் நீங்கள் அங்கே போய் இருந்து அந்த தம்பி உடல் அடக்கத்தை நீங்கள் இருந்தால் இருந்து பார்க்கணும், பிரதம பிரச்சனை நடக்கும்போது வரை நீங்கள் தான் கடைசி வரை நீங்கள் இருக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டு தான் அங்கேயே இருக்கிறார். எங்கள் தலைவர் போன சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போயிடும். இன்றைக்கி வந்து ஒரு ஆட்சி கொடுத்துருக்குறோம். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பதட்டத்து அமைச்சராகவே விசிகாவில் ஒருத்தர் இருக்கிற பொழுது எப்படி சட்டம் ஒழுங்கு இல்லை அமைச்சராக இருக்கும்போது கூட வந்து இன்னமும் தீண்டாமல் இருக்க தானே செய்த சமூகத்தில். இதான் ஆட்சி மாறிடுச்சு. திமுக இல்லையே, தாவேக்கால ஆட்சி பண்ணுது. திமுக வந்தால் மட்டும்தான் வந்து இந்த தலித்துகளுக்கு வந்து தீண்டாமை நடக்குன்னு இருக்குமா? அப்போ அதிமுக நடக்கலைங்களா?
இப்போ டிவியில் நடக்கு இல்லையா, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இங்கே உள்ளபடியே வந்து இங்கே வந்து தீண்டாமை நடக்க தான் செய்யும். அதனால தான் இங்கே வந்து நீலன்னு எங்கள் உரிமைன்னு சொன்னால் உள்ளபடியே அதை நாங்கள் ஏற்றுக்கல, சோப்பு எங்கள் உரிமைனா உள்ளபடியே அதை நாங்கள் ஏற்றுக்கல. இங்கே வந்து படுத்திருந்த பணத்துக்கிட்ட கூட நீங்கள் போய் வந்து திருமாவளவன் பேசுனா கூட அந்த உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் கூட உள்ளபடியே வந்து புதுப்பிச்சிடும். அந்த அளவு எங்கள் தலைவர் அவர்களும் போராட்ட கடத்தில் நின்று மக்களுக்கு வந்து இல்லை, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ சமீபத்தில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி பேரில் இருந்ததை மாற்றினதும் சர்ச்சையானுச்சு. இப்போ அது வந்து இந்த அரசு சத்தம் இல்லாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நடைமுறை கொண்டு வந்துட்டாங்க. அதில் விசிகா என்ன நிலைப்பாடு எடுக்குது? இதற்கு முன்னாடி கடுமையாக எதிர்த்து இல்லை இது வந்து போன சமயத்திலே வந்து இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்துன்னு சொல்லி கொடுக்கும்போது ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி நாடாளுமன்றத்தை பேசும்போது எங்கள் தலைவர் அவர் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன பேசுகிறாங்க, என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க? அதுதானே, அது நாங்கள் ஆல்ரெடி நாடாளுமன்றத்தில் நாங்கள் அது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து நாங்கள் பேசுனதே நாங்கள் தான். அது எங்கள் தலைவர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதேமாரி வந்து இங்கேயும் வந்து அந்த நாள் குறைக்கணுன்றது ஒரு தமிழ்நாட்டில் குறைச்சாங்க. அப்படி குறைக்கக்கூடாது, நாட்களை மேல் நோக்கி நகர்த்தணும் அப்படின்னு சொல்லி அது கொண்டுட்டு வந்தவர் எங்கள் தலைவர் அவர்கள் தான். இப்போ இந்த தகவல் கூட அது நாங்கள் நகர்த்தி கொண்டுட்டு போகிறோம். அது ஒரு சில விஷயங்களில் வந்து அரசுங்கிறது அது வந்து செவி மூலியமாக சொல்லிட முடியாது. அது கடிதங்கள் மூலிமா நகல் மூலியமாக தான் அரசுக்கு எப்பயுமே வந்து செல்லுபடியும். அதனால் வந்து கடிதம் எழுதியிருக்காரு, அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த திட்டமும் அதை நாங்கள் கொண்டுட்டு வருவோங்கிறது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. எங்கள் தலைவர் வெற்றி பெறுவார் தான் எங்களுக்கு நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். நாங்கள் இல்லை பணியிட மாறுதல், குறிப்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் ஒரு பணியிட மாறுதல் நடக்குதுன்னா அதுக்கு ஊழல் இந்த விஷயத்தில் நடக்குது அப்படின்னு விசிகாவின் பொருளாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான SS பாலாஜி ஒரு குற்றச்சாட்டை பொதுவெளியில் பகிரங்கமாக வைக்கிறார். ஆனால் அந்த தரப்பில் அமைச்சர் ராஜு என்ன சொல்கிறாருன்னா உரிய ஆதாரத்தோட குற்றச்சாட்டை வைங்க அப்படிங்கிறார். கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி பேசுவது முறையா? உண்மையிலே இப்படி நடக்குது அப்படின்னா அது ஆதாரத்தோடல சொல்லியிருக்கணும். நான் முதல்ல வந்து கூட்டணி இல்லைங்கிறத நான் முதல் பார்வை நான் வைக்கிறேன். ஏன்னா நாங்கள் தோழமையோட தான் அந்த உணர்வில் அங்கே இருக்கிறோம். அதுவே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. முதல்ல தோழமை கட்சிக்கால கூட்டணினா அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறீங்க, அமைச்சரவையில் இடம் பெறுறீங்க, ஆனாலும் கூட்டணியே இல்லைங்கிறீங்க, நேற்று கையெல்லாம் தூக்கி காமிக்கிறீங்க. ஆமாம், அப்போ அதில் வந்து டிவியோட இல்லை பாருங்க, டிவிக்கு முதல்வர் தான் வரலையே. இல்லைண்ணே, அதுதான் டிவிக்கு இல்லைங்கிற. வேறு இரண்டாம் கட்ட தலைவரோட இருக்காரு, அவங்க யாருமே இல்லையே. இரண்டாம் கட்டத்தில் நிறைய தலைவர் இருக்கிறாங்க, அப்போ யாருமே இல்லையே. பழைய அர்ஜுனா இருக்காரு, நிர்மல்குமார்லாம் இருக்காரு. அதில் இல்லைண்ணா, இரண்டாம் கட்ட தலைவருங்கிறது வந்து யாருங்கிறது வந்து பொதுமக்களுக்கு தெரியும், பார்வையாக இருக்கிற உங்களுக்கு தெரியும். அண்ணன் வந்து ஒரு அமைச்சராக இருக்காரு, அவர் எப்படி இரண்டாம் கட்ட தலைவர் எப்படி ஏற்றுக்குவாங்களாங்கிறது வந்து அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். அப்போ தாவேக்கா அரசில் ஊழல் நடக்குது அப்படின்னு விசிகா சொல்லுது, அப்படி தானே எடுத்துக்க வேண்டியது? இல்லை, அப்படி இல்லைண்ணா. மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கிறது இருக்கிறது மிகப்பெரிய வாரியங்கிறது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எந்த கட்சி வந்தாலும் தன்னுடைய கைக்குள்ளே தான் வச்சுருக்கோம். அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, தன்னுடைய கைக்குள்ளே தான் வச்சுருக்கோம். இப்போ அது டிவிக்கே தன் கை பக்கத்துக்குள்ளே இருக்கணுங்கிறத நினைக்கிறாங்க நாட்டுக்கு. அதனால் வந்து அது மாறும்போது அது ஏதாவது வந்து செய்திகள் வந்திருக்கும், ஏதாவது செபி வழி செய்திகள், இல்லைனா வந்து ஏதாவது வந்து பழைய செய்திகள் வந்திருக்கும், இல்லைனா புதிய செய்தி ஏதாவது வந்திருக்கும். அதை வந்து குறிப்பிட்ட அண்ணன் பாலாஜி அவர்கள் ஏதாவது வந்து ஒரு சில வார்த்தைகள் ஒரு நாகரிகமான ஒரு ஆர்டர். இல்லை, அமைச்சரோட மாமனாருக்கு இதில் தொடர்பு இருக்குங்கிறார். அமைச்சர் ராஜுவோட மாமனாருக்கு இதில் தொடர்பு இருக்குது, அவரும் வந்து இங்கே முன்னாள் ஊழியராக இருந்தவர் தான் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் டென்ட் எடுக்கணும் ஃபுல்லாக வந்து அமைச்சரோட உறவினர்கள் தான். அதே மாதிரி நீங்கள் திமுக ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய மாட்சிகள் அமைச்சருடைய உறவினர்கள் தான். அப்போ யாருமே குறை சொல்ல முடியாது. தெரியாமல் மக்கள் ஓட்டு போட்டுக்கிட்டாங்க. நான் எல்லாருக்கும் முதலமைச்சர் ஆகிட்டார், இது ஸ்டுடியோக்கான ஆட்சியாக மாறிடுச்சு. அப்போ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்து தான் அவனுக்கு வேறு வழி கிடையாதுல்ல. இப்போ நம்ம இதில் போய் நம்ம குற்றச்சாட்டு சொன்னால் நம்ம என்ன யாரும் நம்ம குறை சொல்ல முடியும்? இல்லை, சொல்கிறது யாரோ ஒருத்தர் கிடையாது, விசிகாவினுடைய பொருளாளர். அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்படின்னா அப்போ தாவேக்கா அரசில் ஊழல் நடக்குது அப்படின்னு தானே அவர் சொல்கிறதா நம்ம பொருள். அதை நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. நம்ம அவர் அண்ணன் பாலாஜி அவர் சொல்கிறது வந்து அது குற்றச்சாட்டு சொல்கிறாருன்னா அது வந்து அவர் பார்வையில் அது குற்றச்சாட்டாக இருக்கலாம், அவர் பார்வையில் வந்து ஊழலாக இருக்கலாம். ஆனால் அரசுன்னு ஒன்று இருக்குது, அந்த அரசின் விதிப்படி தான் வந்து ஒரு டெண்டர் விட முடியும், எதுவுமே பண்ண முடியும். விதியில் உட்பட்டு நடக்கும் போது விதியை உட்படாமல் எதுவுமே நடக்காது. அதனால் வந்து அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு, அந்த துறையை பற்றி சில புரிஞ்சிருப்பார் அண்ணன். அதனால் ஏதாவது வந்து நகர்ந்திருக்கலாம் மொழிய அது ஊழல் நம்ம சொல்லிட முடியாதுல்ல. அப்படிதான் விசிகா தலைவர் சொன்னதை விட்டுட்டு தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு விசிகாவினர் இருக்காங்களா? விசிகாவில் அப்படி நீங்கள் சொல்கிற பேச்சு அடிப்படையே பாலாஜி ஒரு கருத்து சொல்கிறாரு, ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறாரு.
ஆனால் இவர் சொல்கிறத தாண்டி நீங்கள் தாவேக்கா அரசுக்கு சப்போர்ட் அப்படி கிடையாது. நான் அது நகர்த்தி கொண்டு போல. அண்ணன் பாலாஜின் அவர்கள் வந்து தலைவர் ரொம்ப விசுவாசமாக இருக்கார். நான் தலைவர் ரொம்ப விசுவாசமாக இருக்கிறேன். தலைவர் சொல்லுக்கு எதிராக யார் பேசினாலும் அது ரொம்ப வருத்தக்கூடிய செயல் தான். அதனால் தலைவர் தான் வந்து பெரிய உத்தியோகம். அது தவிர மற்ற எல்லாருமே அண்ணன் தம்பி தான். நாங்கள் எல்லாருமே ஒரே குடும்பம், ஒரே அண்ணன் தம்பி. அதனால் வந்து என்னையும் அண்ணன் பாலாஜி அவர்களும் பிரித்து பார்த்துடாதீங்க. நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பம், ஒரே தொண்டர்கள், ஒரே வீரத்தில் முளைத்த நாங்கள் காளான். அதனால் வந்து எங்களை வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க. நேற்று தோழமை கட்சிகள் ஆலோசனை கூட்டம் முடிந்ததற்கு பிறகு திருமா தனது கட்சிக்காரர்களுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறதாக ஒரு தகவல் ஒரு ஊடகம் வெளியிட்டிருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமே திமுகவை நீங்கள் விமர்சிக்கலாம், இதனால் வரைக்கும் கட்டுப்பாடு திருமா விதிச்சிருந்தார், ஆராசா பேசுகிறப்பையும் யாரும் அளவுக்கு அதிகமாக விமர்சிச்சிடாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ நம்ம வந்து இனிமேல் விசிகா வந்து தாவேக்காவோட தான் பயணிக்க போதுங்கிறப்ப தாராளமாக திமுக விமர்சிக்கலாம் அப்படின்னு திரும்ப சிக்னல் கொடுத்துட்டு தான் சொல்கிறாங்க. இப்படிலாம் ஒரு காலத்திலுமே ஒருத்தவங்களை குறை சொல்லி தான் நம்ம வாழணும் அப்படின்னு வந்து ஒரு காலத்தின் தலைவருக்கு அந்த எண்ணமே கிடையாது. இல்லை, விமர்சனத்துக்கு பதில் விமர்சனம் இல்லை, அப்படி ஒரு காலத்தின் தலைவர் நினைக்க மாட்டார். நிர்வாகிகள் கூப்பிட்டுருக்காரு, என்ன நிகழ்வு சொல்லியிருப்பாரு. அடுத்த கட்டம் இந்த மாநாடு கொடுத்து இப்போ இந்த அது குறித்து தான் பேசுகிறார் ஒழிய நீங்கள் திமுகவை திட்டுங்க அப்படின்னு ஒரு காலத்திலையும் ஒரு நேரத்திலையும் தலைவர் அவர்கள் ஒரு வார்த்தை கூட அந்த வார்த்தை பேசவில்லை. திமுகன்னு ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை. அவர் வந்து இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை பற்றி தான் அவர் பேசினார் ஒழிய திமுக பற்றி பேசவே கிடையாது. அப்படி தலைவருக்கு பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் கடந்து வந்துட்டார் தலைவர். இவங்களுக்கு குறை சொல்லணும், அவங்களுக்கு குறை சொல்லணும், அப்படி எதுக்கு தலைவருக்கு என்ன அவசியம் இருக்குது? அப்புறம் அவர் ஒரு கட்சியோட தலைவர், 2 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, 2 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்ற 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 2 சட்டமன்ற உறுப்பினர். விசிக கூட்டணியிடம் போட்டு கிட்டத்தட்ட 28 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அதே மாதிரி 56 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அது வாக்குவாதம் கிடையாது. வாக்குவாதங்கிறது வந்து என்ன ஆக்கப்பூர்வமான வாக்குவாதமாக இருக்கும். எங்கள் ஓட்டு அவர்களுக்கு போச்சு, அவங்க ஓட்டு எங்களுக்கு வந்துச்சு, அதுதானே உண்மை. இல்லை, உங்கள் ஓட்டு போலன்னு தானே உங்கள் தலைவரே சொல்கிறாரு. விசிகாவினர் பல இடங்களில் தேர்தலில் வேலையே செய்யலன்னு தானே அவர் சொன்னார். சொன்னது என்னன்னா, நிர்வாகிகள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கலாம் சொன்னார் ஒழிய எங்கள் ஓட்டு போகலன்னு சொல்லவே கிடையாது. நிர்வாகிகள் வந்து அங்கே ஒத்துழைப்பு கொடுக்கல, ஏன் வந்து வேட்பாளர் ஒத்துழைப்பு கொடுன்னு சொல்லியிருக்காரு. தேர்தலுக்கு முன்னாடி 4ல் 1 ஓட்டு எங்கள் ஓட்டு இருக்குன்னு சொன்னார். தேர்தல் முடிஞ்ச அப்புறம் சரியாக இங்கே நிர்வாகிகள் வேலை செய்யலை திமுகவுக்காக அப்படிங்கிறாரு. ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய வேட்பாளராக இருக்கட்டும், இல்லை விசிகா இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், வேறு பொறுப்பாக இருக்கட்டும், எல்லாமே இணக்கமாக இருக்குவாங்க. அது ஒரு சில பேர்த்துக்கு சில விஷயத்தில் சில முரண்பாடு உள்ளபடி வந்திருக்கும். அவங்க நின்றுருக்கலாம், இல்லை அவங்க தொகுதி கேட்டிருக்கலாம், அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும். அந்த வகையில் அவங்க வந்து வேலை செய்யாமல் இருந்திருக்கலாம். இப்போ பெரம்பலூர்லாம் வந்து எங்கள் மாவட்ட செயலாளர் வேலை செய்யலன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே போல் வந்து யாராச்சும் 1-2 வேலை செய்யாமல் இருக்கலாம். அந்த பார்வையில் தான் எங்கள் தலைவர் சொல்லியிருப்பார் ஒழிய மற்றபடி வந்து எங்கள் ஓட்டு வந்து டிவிகேக்கு போச்சுன்னு எங்கள் தலைவர் சொல்லவே கிடையாது. எங்கள் ஓட்டு திமுகவில் விழுந்ததுக்கு அடிப்படை காரணம் தான் இவ்வளோ பேரும் ஜெயிச்சிருக்காங்க. எங்கள் ஓட்டு விழுவிலோனா வேறு எப்படி ஜெயிச்சிருப்பாங்க? அப்போ வந்து நாங்கள் காலாவதியான மதிமுகவா, ஆனால் காலாவதியான தேமுதிகவா? சொல்லுங்கள் பாப்பா. அப்படி கிடையாது. எங்கள் ஓட்டுனால தான் திமுக இவ்வளோ வாக்கு வங்கி வந்துச்சு. அவங்க திமுகவில் தான் நாங்களும் உள்ளபடியே நாங்கள் 2 சட்டமன்ற உறுப்பினர் ஆகிருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காலாவதியான கட்சிகளும் அமைதியாக இருக்கிறாங்க. காலத்தில் உள்ள கட்சிகள் மட்டும் தான் நாங்கள் சண்டை போட்டுட்டு கிடக்கிறோம். அதுவும் வார்த்தைகளால் அர்த்தமுள்ள போர்களாக நாங்கள் வந்து எங்களுடைய கருத்தில் பகிர்ந்துக்கிறோம். அதனால் வந்து எங்கள் உரிமையை வந்து நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது, அவங்களுடைய உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் நாங்கள் இணைஞ்சு என்னைக்குன்னா கூட என்னைக்காவது ஒரு நாள் நாங்கள் வந்து கூட்டணி எந்த முடிவும் ஆகல. அது தலைவர் தானே சொல்லணும். டிவிக்கு கூட்டத்திலும் கடந்த கூட்டணிக்கான பெயரை முதல்வர் வெளியிடுவார் நிர்மல்குமார் அமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்போ கூட்டணின்னு முடிவாகாமல் அவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். அது அவங்க கட்சி, அவங்க சொல்கிறாரு. ஆனால் எங்கள் கட்சிக்கு வந்து யார் சொல்லணும்? எங்கள் தலைவர் தான் சொல்லணும். எங்கள் தலைவர் சொல்லணும், எங்கள் ப்ரெஸ் மீட்டில் தலைவர் சொல்லணும், எங்கள் கட்சியில் தலைவர் சொல்லணும். அவங்க கட்சிக்கு அவங்க தலைவர் சொல்லலாம், எங்கள் கட்சிக்கு எங்கள் தலைவர் தான் சொல்லணும். அப்போ எங்கள் தலைவர் எப்போ சொல்லுவாருன்னு நாங்கள் காத்துட்டு கிடக்குறோம். அண்ணன் விஜய் அவர் சொல்லுவார், நாங்கள் காத்துட்டு கிடக்க போகிறோம். அப்படி ஒரு காலத்து சிறுத்தில் இருக்காது. எங்கள் தலைவர் எப்போ வாய் திறப்பார், எங்கள் தலைவர் எப்போ அதை கூட்டணின்னு சொல்லுவாருங்கிறத நாங்கள் நினைப்போம். விஜய் அவர்கள் சொல்லுவாருன்னு நாங்கள் நினைக்கவே கிடையாது. அதனால் வந்து எங்கள் தலைவர் எல்லாத்தையும் கடந்து வருவார், எல்லா குற்றச்சாட்டுகளும் சரியான பதில்கள் தருவாருங்கிறது எங்களோட நம்பிக்கை. இதெல்லாம் நாங்கள் கடந்து போகிறோம், நாங்கள் காலத்தை கடவுறோம், நேரத்தையும் நாங்கள் கடக்கிறோம். அதனால் வந்து மக்கள் போராட்டங்கள் நிறைய போராட்டங்கள் இருக்குது. அதை வந்து தலைவர் எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உள்ளபடியும் அவர் கடந்து போகிறாரு. அந்த பார்வை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். நாங்கள்
அந்த தகவல் எல்லாத்தையும். இதில் என்ன ஒரு விமர்சனம் புதுசாக வைக்கிறாங்கன்னா, விசிகாவை விமர்சிக்கவே கூடாதா? எந்த விமர்சனத்தை வச்சாலும் அவங்க வந்து ஒரு தலித் தலைவர் மேலெழுந்து வர்றாரு, இப்போ வந்து விமர்சனம் பண்ணுறாங்க, இப்படியே குறி வைக்கிறாங்க அப்படின்னு தலைவரும் சொல்கிறாரு, விசிகாவை ஆதரிக்கக்கூடியவங்களும் சொல்கிறாங்க. ஒரு கட்சி மீது விமர்சனம் வைப்பது தான் முதல் ஆரோக்கியமான ஒரு தெளிவான ஒரு பார்வை. ஆனால் அந்த பார்வைங்கிறது வந்து எந்த அடிப்படையில் வைக்கக்கூடிய ஒரு பார்வைன்னு யோசிக்க வேண்டிய விஷயம். கட்சிங்கிறது வந்து கூட்டணிக்கான நேரத்தில் மட்டும் உறவு. ஆனால் எல்லா டைம்லையும் நாங்கள் வந்து கூட்டணி 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 சொல்லிகிட்டே இருந்தால் அது எந்த பார்வையில் எடுத்துக்க முடியும்? எடுத்துக்கவே முடியாது தானே. அது நாங்கள் ஏன் அதை எடுத்துக்கணும்? நீங்கள் வந்து ஏன் வந்து அண்ணன் தளபதி அவர்கள் தோற்றான்னு சொல்லி யாரையும் போய் கேட்க முடியுமா? திமுக போய் கேட்ட முடியுமா? இல்லை திமுக போய் கேட்க முடியுமா? அதான் கேட்குறாங்களே, முதல்வர் விஜய் கேட்குறாரு இல்லையா? பத்திரிகைகள் போய் கேட்க முடியுமா? இல்லை வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கேட்க முடியுமா? ஏன் வந்து மதிமுக வந்து இப்படி இருக்க மதிமுக கேட்ட முடியுமா? ஏன் தேமுதிக எத்தனை சீட்டு கொடுத்தீங்க இப்போ தேமுதிக கேட்ட முடியுமா? உங்களுக்கு என்னங்க இருக்குது? உங்களுக்கு ஏங்க ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க? உங்களுக்கு என்னங்க இருக்குது? உங்களுக்கு ஏங்க 10 சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு போய் தேமுதிக போய் கேட்க முடியுமா? அப்போ ஏன் விசிகா மட்டும் பார்த்து கேட்குறீங்க? அப்போ என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ இவர் வந்து தலைவர் வந்து எது சொன்னாலும் வந்து பொறுமையாக கடந்து போகிறாரு அப்படின்னு ஒரு பார்வை இருக்கிறதுனால கேட்குறாங்க. அது வந்து ஒரு கடந்து போகிறது, ஒரு எளிய அந்த ஒரு சங்கடங்கள் வரக்கூடாதுங்கிறதும் அந்த அந்த இடத்துலேருந்து நகர்ந்து போகுதுங்கிறது வந்து அதை நீங்கள் வந்து குறைய நினச்சா அது என்ன சாத்தியமாகும்? இதில் வந்து விசிக தலைவர்கிட்ட ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. திமுக இனிமேல் கூட்டணிகளோட போட்டியிடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, இது எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டப்ப, கூட்டணி இல்லாமல் திமுகவில் வெல்ல முடியாதுங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாரு. ஆனால் அதிமுக சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு தாவேகா வந்து டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இவர் வெங்கட்ராமன்கிறவர் நியமிக்குதே அப்படிங்கிற கேள்விகளுக்கும் அது கட்சியோட உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறாரு. ஆனால் இதற்கு மட்டும் கருத்து சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம். திமுக வந்து கூட்டணி இல்லாமல் அது ஜெயிக்க முடியாதுங்கிறது என்னென்னா, இப்போ அண்ணன் விஜய் அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு 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 இடப்பகிர்வு ஒன்று கொடுத்துட்டார். அவர் வந்து ஆட்சியில் அமர்ந்தது பெரிய அதிசயம். அந்த அதிசயத்தில் வந்து விசிகாவுக்கு இடம் கொடுத்துட்டாரு, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வந்து அழைப்பு கொடுத்தாரு. ஆனால் அவங்க வந்து உள்ளபடி இடம் பெறலை. அவங்க இடம் பெறணுங்கிறது உள்ளபடியே தனிமடை தான் இருந்து நான் ஒரு பார்வையாக பார்க்குறேன். அதே போல் வந்து இஸ்லாமியர்கள் வந்து இடம் பெற்றுட்டாங்க, காங்கிரஸ் வந்து இடம் பெற்றுட்டாங்க. ஆனால் அது திமுக வந்து ஏற்றுக்காதில்ல. திமுக வந்து கூட்டணி கட்சி ஏற்க தயாராக இருக்கிறாங்களா? அவங்க ஏற்கிற மனநிலை இல்லை. ஆனால் அண்ணன் விஜய் அவர்கள் ஏற்க மனநிலை தயாராக இருக்கார்ல. அப்போ பெரும்பான்மையாக கூட்டணியாக இருக்கக்கூடிய கட்சிகள் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தனித்து இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படி வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தானே அது இல்லை. இப்போ மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கொடுத்த பேட்டியில் 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன்னு முதல்வர் சொன்னதாக சொன்னார். மறுபடியும் அது வேறு மாதிரியாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு விளக்கமும் கொடுத்தாரு. ஆனால் இது குறித்த கேள்விக்கே விசிக தலைவர் நோ கமெண்ட்னு போயிட்டார், பதில் சொல்ல விரும்பல அப்படின்னு. ஆமாண்ணா, அது வந்து டிவிகே தரப்பில் தான் அது சொல்லணும். இல்லைன்னா இது ஒரு குதிரை பேரம், முதல்வரே இப்படி ஒரு அரசியல் பண்ணுறாரு, இது உண்மையாக பொய்யாங்கிற ஒரு விவாதம் நடக்கிறப்ப எல்லாவற்றிலும் அடுத்த கட்சியில் வந்து இப்போ எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய விமர்சனங்களே நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து குற்றச்சாட்டு விமர்சனம் நாங்கள் பதில் சொல்லி விளக்கம் கொடுத்துருக்குறோம். அது மதிமுகவுக்கும் டிவிகேக்கும் நடக்கிற ஒரு உட்கட்சி விவகாரம். அதில் நாங்கள் எப்படி உள்ளே புகுந்து விளையாட முடியும்? அது தவறாக போயிடாதா? மதிமுக கிளைகள் இல்லை, கட்சிகள் இல்லை, பேர் கொண்ட ஒரு இயக்கம். டிவிக்கு வந்து ஒரு ஆட்சி நடத்துது, இவங்களுக்குள்ள ஒரு 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 ஃபைட் நடத்துக்குது, ஒரு உடன்பாடு நடக்குது. அப்போ அதை நம்ம எப்படி போய் கலந்துக்க முடியும்? அது நாங்கள் கடந்து தான் போகணும். இப்போ விசிகா பற்றி அவர் சொல்லியிருந்தானோ உள்ளபடியே நாங்கள் சொல்லியிருப்போம். விசிகா பற்றி பேசவே கிடையாதுல்ல. அது டிவிக்கே தான் கேட்கணும். ஏங்க நீங்கள் வந்து அதிமுக வரலாம் ஏன் சேர்க்குறீங்கன்னு சொல்லி உள்ளபடியே கேட்கணும். மதிமுக வேண்டாம் திமுக வேண்டாம்னு சொல்லி தானே டிவிக்கே வந்து மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ ஏன் அதிமுக வரக்கூடிய மக்களை நீங்கள் ஏன் சேர்த்துக்கிறீங்கன்னு சொல்லி செய்தியாளர்கள் தான் டிவிக்கே போய் கேட்கணும். ஏன் சேர்த்துக்கிறீங்க, அது எப்படி சரியாக இருக்குமா, அது தப்பா, அது நியாயமா அப்படின்னு வந்து செய்தியாளர்கள் தான் போய் கேட்கணும். அவங்க இல்லைன்னா டிவிக்கு தொண்டர்கள் தான் அவங்க போய் கேட்கணும். இது எப்படிங்க சரியாக இருக்கும், இது எப்படிங்க நியாயம் அப்படின்னு அவங்க தான் போய் கேட்கணும். அது அவங்க நம்ம கேட்காம நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? அப்போ இது டிவிக்கு ஏதாவது அது புரிஞ்சுக்கணும்னு தான் நான் பார்க்குறேன். நான் இந்த பார்வையை உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணே. நன்றிண்ணே. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.